வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு நார்மல் வீடியோ பார்க்க போகிறது கிடையாது, ஆர்டர் வீடியோவும் கிடையாது, ஒரு டிப்ஸ் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டால் கேக்ஸுக்கான ஒரு டிப். எஸ்பெஷலி ஒரு 1/2 kgயில் நீங்கள் டால் கேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். இது நான் எஸ்பெஷலி வந்து நான் 1/2 kgக்காக எக்ஸ்க்ளூசிவாக நான் வந்து பண்ணியிருக்கேன். சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பட் ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம். இது மெயினாக 1/2 kgக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கேக் ஆகட்டும், இல்லை வரப்போகிற இந்த அப்கமிங் கேக்ஸ் எல்லாமே வந்து 1/2 kgலேயே வந்து நம்ம டால் கேக் கொடுத்துருக்கோம். ஸோ அது எப்படி சாத்தியமாச்சு, அதுக்கு என்ன டின் சைஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒரு பேக்கராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு கஸ்டமராக இருந்தீங்கன்னாலும் இதில் எவ்வளோ ப்ராசஸ் உள்ளே வந்து போகுது. அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக 5th பாயிண்ட் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது கஸ்டமரானால் உங்களுக்கு. ஸோ அது மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு வீடியோக்குள்ளேயே போகலாம். நான் சொன்ன மாதிரி வெறும் 1/2 kgயில் கூட நம்ம டால் கேக் பண்ணலாம். முன்னாடியெல்லாம் வந்து டால் கேக்குனாலே 1 kg மினிமம் 2 kgs இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவும் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி ஆகும்போது இன்னும் கொஞ்சம் லுக் வைஸில் நம்ம இன்னும் பெட்டராக கொடுக்கலாம். ஸோ இப்போ 1/2 kgக்கு எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் டிப் வந்து டின் சைஸ். ஸோ நாம் யூஸ்வலாக வந்து 6 inch டின் வந்து நாம் யூஸ் பண்ணுவோம் 1/2 kg கேக்குக்கு. பட் இதில் வந்து டால் கேக்காக போகும்போது நீங்கள் 5 inch டின் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா மீடியம் டால் கேக்காக நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் 4 inchனா உங்களுக்கு வந்து நல்ல டால் கேக் கிடைக்கும். பட் பெட்டர் 5 inchக்கு போகிறது. அண்ட் 2 டின்னாக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம 2 டின்னாக போடும்போது நமக்கு ஃப்ளாட் டாப் கிடைக்கும், வேஸ்டேஜ் கம்மியாகும். அடுத்தது வந்து லேயர்ஸு. ஸோ லேயர்ஸ் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து 6 inchல போகும்போது 2 லேயர்ஸ் இல்லை 3 லேயர்ஸ். ஸோ டிபெண்டிங் ஆன் இது நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ 2 லேயர்ஸே நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் கம்மியாகும் இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்ம 3 லேயர்ஸ் கொடுப்போம். இங்கே வந்து நீங்கள் 4 லேயர்ஸாக கொடுக்கணும். அதுக்காக தான் நான் வந்து 2 டின் யூஸ் பண்ண சொன்னேன். ஸோ 2 டின் யூஸ் பண்ணும்போது ஒரு டின்னில் இருக்கிறதுல 2 ஸ்லைஸஸாக நம்ம லேயர்ஸாக பண்ண முடியும். ஸோ மொத்தம் 4 லேயர்ஸாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு டால்னஸ் கிடைக்கும். 3 லேயர்ஸ்னால் உங்களுக்கு வந்து அவ்வளோவா டால் கிடைக்காது. ஸோ 4 லேயர்ஸ் மினிமம் வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு பெட்டராக இருக்கும், டீசென்ட் சைஸாகவும் இருக்கும். அண்ட் இது வந்து நமக்கு ஃபில்லிங்ஸ் எல்லாம் போகும்போது இன்னும் கொஞ்சம் டாலாகவே கிடைக்கும். நெக்ஸ்ட் டிப் வந்து சப்போர்ட். ஸோ டாலாக நமக்கு போக போக வந்து நம்ம கேக் வந்து ஸ்லைட் ஆக சான்ஸ் இருக்குது. இது ஒரு 1/2 kg தானே, இதில் என்ன ஸ்லைட் ஆகிடுமா விழுந்துடுமா அப்படின்னுலாம் நம்ம கேட்கலாம். ஆனால் அதை வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ ஸ்லைட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு சிம்பிள் ஒரு பேப்பர் டால் இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் அன்றைக்கே கொடுக்குறீங்க அப்படின்னா பேப்பரில் ஸ்ட்ராஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து கட் பண்ணி ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 இல்லைன்னா 3 இந்த மாதிரி நான் 3 கொடுத்துருக்கேன். இங்கே நீங்கள் 2 கூட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உள்ள சப்போர்ட் 100% கொடுக்கறது தான் பெட்டர் சாய்ஸ், இல்லைன்னா கேக்கு சரிஞ்சிடும். அடுத்தது வந்து நமக்கு பேக்கேஜிங். ஸோ நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற மாதிரியே பேக்கேஜிங்கெல்லாம் நம்ம இதில் பண்ண முடியாது, ஏன்னா கேக் முட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 பாக்ஸஸை வச்சு நீங்கள் பேக் பண்ணலாம். ஸோ ஹைட்டாக நமக்கு இன்னும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு டால் கேக் பாக்ஸஸ் வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கேக்கை 2 இது யூஸ் பண்ணி பண்ணுறது எப்படிங்கிறது நான் தனியாக இன்னொரு வீடியோவாக போடுறேன். முக்கியமானது ப்ரைஸ். இது 2 பேருக்கும் தான், கஸ்டமர் ஆனாலும் சரி பேக்கர் ஆனாலும் சரி. ப்ரைஸ் வந்து ஒரு நார்மல் கேக்குக்கும் ஒரு டால் கேக்குக்கும் ஒரே ப்ரைஸ் வராது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு டால்னஸ் கொடுக்கறதுக்காக நீங்கள் உள்ள டவல் செட் பண்ண போகிறீங்க, க்ரீம் அதிகமாக இருக்கும், 4 லேயராக பண்ண போகிறீங்க. ஸோ க்ரீம் எல்லாம் அதிகமாக நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், கொஞ்சம் வெயிட்டும் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரே ப்ரைஸை நீங்கள் வைக்காதீங்க பேக்கர்ஸ். ஸோ எப்போவுமே ஒரே ப்ரைஸ் வைக்காதீங்க.
டால் கேக்குக்கும் சரி டயர் கேக்ஸ்க்கும் சரி நம்ம ப்ரைஸ் வந்து வேறு. டயர் கேக்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். பட் டால் கேக்ஸுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா இப்போ 1/2 kg ஒரு 50 rupees அது மினிமம் எக்ஸ்ட்ரா வைங்க. ஏன்னா பாக்ஸஸ் வந்து நீங்கள் 2 பாக்ஸ் யூஸ் பண்ணணும். இல்லை ஒரே பாக்ஸ்னால் டால் கேக் பாக்ஸ் வந்து ரேட் அதிகம். ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் வைக்கணும். கஸ்டமர்ஸ் இப்போ நீங்கள் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து தனியாக நாங்கள் அதிலேருந்து லாபம் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ எங்களுக்கு வந்து மெட்டீரியல் காஸ்ட்டும் அதிகமாகும். அதனால தான் வந்து நம்ம எப்போவுமே வந்து எக்ஸ்ட்ரா பணம் கேட்குறோம். இவ்வளோ தானே, சிம்பிள் தானே, ஏன் நீங்கள் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னெல்லாம் கேட்காதீங்க. ஏன்னா ரீசன் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் அதிகமாகும் போது உங்களுக்கு அழகாக வேணும், எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற ப்ரைஸும் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அதுதான் என்னோடய ரிக்வெஸ்ட்டாக நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் ரீசன். ஸோ ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இதுதான் ரீசனாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஆர்டர்ஸ், கேக் டிசைன்ஸ், இது மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் பண்ணுங்கள். அண்ட் கேக்ஸ் ஆர்டர் பண்ணணுன்னா கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், இல்லை கால் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.